குழந்தைகளுக்கு ஒரு முட்டை ஸ்க்ராம்பிள் எப்படின்னு பார்த்துக்கலாம். நெய் விட்டுருக்கேன், முட்டையை உடச்சி ஊற்றுறேன். முட்டை பாருங்கள், முட்டையை உடச்சி ஊற்றுறேன். உப்பு வந்து லைட்டாக தான் போடணுங்க. கொஞ்சம் நெய் கொஞ்சம் தாராளமாக ஊற்றிக்கணும். கொஞ்சம் சாஃப்டாக நம்ம மொறு பண்ணக்கூடாதுங்க. அப்படியே சாஃப்டாக நம்ம ஸ்க்ராம்பிள் பண்ணணும். பாருங்கள், லைட்டாக ஸ்க்ராம்பிள் பண்ணிவிட்டு பாருங்கள், இது மிளகுத்தூள். மிளகு சளியெல்லாம் பிடிச்சிருந்தா மிளகுத்தூள் கொடுக்கும்போது ரொம்ப நல்லதுங்க. பாருங்கள், கொஞ்சோண்டு ஜீரகத்தூள் போடுறேன். முட்டை ஹீட்டுங்கிறதுனால நம்ம குழந்தைகளுக்கு ஜீரகத்தூள் கொடுத்தோம்னா ரொம்ப நல்லது. குழந்தைய நல்லா விரும்பி சாப்பிடுவாங்கங்க. முட்டையை நீங்கள் வேக வச்சே கொடுத்துட்ருக்காதீங்க. இப்படி சேஞ்சாக கொடுத்தீங்கன்னா ஃபுல்லாக சாப்பிட்ருவாங்கங்க, நல்லா சாப்பிடுவாங்க. மாற்றி மாற்றி கொடுங்க. ஒரு நாளைக்கு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஸ்க்ராம்பிள் கொடுங்க. எப்படி குழந்தைய விரும்பி சாப்பிட்றாங்களோ அதை கொஞ்சம் செஞ்சு கொடுங்க. ஸ்க்ராம்பிள் தான் விரும்பி சாப்பிட்றாங்கன்னா நீங்கள் ஸ்க்ராம்பிள் கொடுங்க. டெய்லி ஒரு முட்டையை நம்ம கொடுக்கறதுக்கு நீங்கள் பாருங்கள். நான் இது 2 முட்டை போட்டிருக்கேனுங்க. நாட்டுக்கோழி முட்டை தான் நான் போடுவேனுங்க. நாட்டுக்கோழி முட்டை தீந்துருச்சு, அதனால் இப்போ இந்த முட்டையை போட்டுட்ருக்கேனுங்க. குழந்தைகளுக்கு டெய்லி ஒரு முட்டை கொடுக்கணும். ப்ரோட்டீன் கண்டிப்பாக தேவை, மஸ்ட்டு ப்ரோட்டீனுங்க. குழந்தைகளுக்கு மசில் பில்ட் ஆகுதுங்க. இப்போ தான் மசில் பில்ட் ஆகுங்க. 1 வயசுக்கு மேலே இருக்க குழந்தைகளுக்கெல்லாம் மசில் பில்ட் ஆகிறதுனால நம்ம முட்டையெல்லாம் டெய்லி ஒன்று கொடுக்கணுங்க. அடுத்து என்ன கூட கொடுக்குறேங்கிறத பாருங்கள். இந்த முட்டையோடையே என்ன கொடுக்குறேங்கிறத மட்டும் பாருங்கள். குழந்தைகளுக்கு ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கணும். கண்டிப்பாக ஆரஞ்சு ஜூஸ் கொடுக்கணும். நம்ம வைட்டமின் சி குழந்தைகளுக்கு கொடுக்கணும். வைட்டமின் சி லெமனில் தான் அதிகமாக இருக்குது. அதனால் லெமனை நம்ம அதிகம் கொடுக்க முடியாது. குழந்தைகளுக்கு எந்த வகையிலையும் கொடுக்க முடியாது. லெமன் சாதமாக தான் கொடுக்க முடியும், ஜூஸாக கொடுக்கக்கூடாது. அதனால் நம்ம ஆரஞ்சு ஜூஸாக நீங்கள் கொடுங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன ஆரஞ்சு வாங்கினீங்கன்னா இனிப்பு இருக்கும் அதிகமாக. ஏன்னா அதை நல்லா புழிஞ்சிட்டு நீங்கள் அதில் இருக்கிற விதையெல்லாம் இல்லாமல் சீடு இல்லாமல் எடுத்துட்டு என்ன கொடுங்க. இந்த மாதிரி முட்டை சாப்பிடும்போது கண்டிப்பாக தண்ணி குடிப்பாங்க. தண்ணிக்கு பதிலாக நீங்கள் ஜூஸாக கொடுத்துருங்க. நீங்கள் ஜூஸாக கொடுங்க. ஜூஸாக குடிக்கும்போது அது கொடுக்கும்போது நீங்கள் டக்குன்னு குடிச்சிருவாங்க அந்த ஜூஸை. அந்த முட்டையோடு சேர்த்து அவங்க சாப்பிடும்போது அவங்க ஜூஸையும் அப்படியே இடையில கொடுத்தீங்கன்னா குடிச்சிருவாங்க. அவங்க குழந்தைகளுக்கு எப்போவுமே வைட்டமின் சி தேவை, டெய்லியும் தேவை. டெய்லி ஒரு ஆரஞ்சு ஜூஸ் கொடுத்துருங்க. மழை காலத்தில் நம்ம கொடுக்க முடியாது. இந்த மாதிரி வெயில் காலத்துல எல்லாம் நம்ம டெய்லி ஒரு ஜூஸ் கொடுங்க. ஜித்து அபுக்கு